அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல பொதுவா ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி டைமிங்ல நம்ம அரிசி பருப்பு பாயாசம் செஞ்சு சாமி கும்பிடுவோம். அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல், அக்கார வடிசல் இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுவோம். அந்த வகையில நான் இன்னைக்கு குதிரைவாலி அரிசியை வச்சு ஆரோக்கியமான முறையில அக்கார வடிசலும் அரிசி பருப்பு பாயசமும் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நமக்கு அக்கார வடிசல்னா தெரியும், திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்ல ஃபேமஸான பிரசாதம். நம்ம நார்மலா சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பெல்லாம் தண்ணியில வேக வச்சு செய்வோம். ஆனா இதுல அரிசி பருப்பெல்லாம் பால்ல வேக வச்சு செய்யறது தான் அக்கார வடிசலுடைய ஸ்பெஷலே. இதுல நெய், பால், இனிப்பு இது எல்லாமே ஜாஸ்தியா போடணும். அதுதான் இந்த அக்கார வடிசலுடைய ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம இந்த அக்கார வடிசல்ல அரிசி பருப்பெல்லாம் இருந்த அடையாளமே தெரியாம நல்லா குழைய வேக வைக்கணும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம குதிரைவாலி அரிசியையும் பாசிப்பருப்பையும் குக்கர்ல தனியா ஊற வச்சுக்க போறோம். இதுக்கு நான் 1.5 கப் அளவு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவு அரிசிக்கு 7 பேர் தாராளமா பாயாசம், அக்கார வடிசல் ரெண்டுமே சாப்பிடலாம். நீங்க ஆட்களுக்கு ஏத்த மாதிரி அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். நான் எந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்தேனோ அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் பருப்பு எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கணும். ஒரு கடாயில அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கங்க. அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்து 5 to 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அந்த அரிசி பருப்புடைய வாசம் வர அளவு வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 5 to 6 நிமிஷம் வறுத்தா போதும். நமக்கு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா அந்த பொன்னிறமாகி வாசம் நல்லா வர ஆரம்பிக்கும். பருப்புடைய வாசம், அரிசி பருப்புடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த அளவு நம்ம வறுத்தா போதும். இதை நாம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் பாத்திரத்துல மாத்தி குக்கர்ல தண்ணி வச்சு வேக வைக்க போறோம். நான் எந்த டம்ளர்ல அரிசி பருப்பு எடுத்தேனோ அதே டம்ளர்ல 5 to 6 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. இதுவே நீங்க 2 பேருக்கு செய்யற மாதிரி இருந்தா 1/2 டம்ளர் அளவு அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்து 2 டம்ளர் அளவு பால் சேர்த்து நீங்க வேக வச்சுக்கணும். இப்ப பாலை தனியா இந்த பாத்திரத்துல அரிசி பருப்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கரண்டியால கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கர்ல நம்ம இந்த பாத்திரத்துல வச்சு 7 விசில் வச்சு எடுத்துக்க போறோம். சாதாரணமா அரிசிய தனியா ஒரு பாத்திரத்துல வேக வைப்போம்ல, அந்த மாதிரி வேக வச்சு 7 விசில் வச்சு எடுத்துக்கங்க. ஏன் நாம தனியா ஒரு பாத்திரத்துல வேக வைக்கிறோம்னா அப்பதான் பால் சேர்க்கறதுனால அடிப்பிடிக்காது. டைரக்ட்லா குக்கர்ல வேக வைக்கும் போது பால் சேர்க்கறதுனால நமக்கு அடிப்பிடிச்சுக்கும். அதனால ஒரு பாத்திரத்துல சேர்த்து வேக வச்சுக்கிறோம். 7 விசில் வச்சு எடுத்தா போதும். அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இப்போதைக்கு நல்லா நமக்கு வெந்து வந்தா மட்டும் போதும். வெளியே எடுத்துட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கங்க. அடுத்து இதை நான் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். பாயசத்துக்கு தனியா எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அக்கார வடிசலுக்கு தனியா எவ்வளவு வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். வெந்த அரிசி பருப்பை இந்த மாதிரி தனித்தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அக்கார வடிசல் செய்யறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கணும். அதுக்கப்புறமா நிறைய நெய் சேர்க்க வேண்டி இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி காஞ்சதும் 15 உடைஞ்ச முந்திரி பருப்பு அதுல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 15 காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரை நம்ம இதை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகி திராட்சை எல்லாம் நல்லா பலூன் மாதிரி சேர்ந்து வந்திருக்க பாருங்க. இந்த டைம்ல இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். முந்திரி திராட்சைய தனியா எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்துல அரிசி பருப்பை சேர்த்துக்கங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் ஆட்களுக்கு ஏத்த மாதிரி அரிசி பருப்பை நீங்க வேக வச்சு தனியா எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு செய்யும் போது கரெக்டா இருக்கும். ஏன்னா எந்த அரிசியா இருந்தாலும் நம்ம அக்கார வடிசல் இல்ல பொங்கல், பாயசம் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம இனிப்பெல்லாம் சேர்க்கறதுனால அதிகமா இருக்கும். அதனால ஆட்களுக்கு ஏத்த மாதிரி கூட குறைய அரிசி பருப்பை சேர்த்து செய்யுங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா வரும். இத கடாயில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா
நல்லா அரிசி பருப்பெல்லாம் முழுகிற அளவு பால் சேர்த்துக்கங்க. இப்ப 1 கப் அளவு பால் நல்லா அரிசி பருப்பெல்லாம் முழுகிற அளவு நான் சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்த பாலோட அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரணும். நல்லா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அரிசி பருப்பெல்லாம் இன்னும் நல்லா குழஞ்சு வெந்து வரணும். அந்த பாலோட சேர்ந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்த அரிசி பருப்பு எதுவுமே தெரியக்கூடாது. அந்த அளவு நல்லா வெந்து வரணும். அதுவரை நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுல நம்ம வெல்லத்தோடைய டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்திலேயே சும்மா ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரணும்ன்றதுக்காக பால் இழுத்துட்டதுக்கு அப்புறமா இன்னும் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் நல்லா குழஞ்சு வரணும். அந்த அரிசி பருப்பு இருக்கிற அடையாளமே தெரியக்கூடாது. அந்த அளவு நம்ம பால் சேர்த்து வேக வச்சுக்கணும். இதுல நம்ம தண்ணி சேர்க்க கூடாது. சக்கரை பொங்கல்னா நம்ம தண்ணி சேர்ப்போம். அக்கார வடிசலை பொறுத்த வரைக்கும் நல்லா திகட்ட பால் தான் சேர்க்கணும். நம்ம சேர்த்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க குழைய. இந்த ஸ்டேஜ்ல நான் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுல நாம பொடிச்ச வெல்லம் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம பால்ல அரிசி பருப்பை நல்லா வேக வச்சுட்டு பொடிச்ச வெல்லம் சேர்த்து செய்யும் போது இது நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த கலரும் நல்லா மாறி வரும். அதுதான் அக்கார வடிசலுக்கான ஸ்பெஷலே. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த அரிசி பருப்பு சர்க்கரை பால் எல்லாம் சேர்ந்தபடி வரணும். அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை போதுமான அளவா இருக்கும். இதுக்கு மேலேயும் வேணும்னா நீங்க இன்னும் 1/2 கப்பை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பு நெய்யெல்லாம் திகட்ட இருக்கணும். பால் வெல்லம்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாகி வரும்போது மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால பார்த்து தூரமாக இருந்துக்கங்க. இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கங்க. இதுவே நீங்கள் 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா 1/2 கப் அளவு அரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பை வேக வச்சு தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதுலேயே பாயாசத்துக்கு கொஞ்சம் பொங்கலுக்கு கொஞ்சம் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுவே நிறைய தான் வரும் நமக்கு. அதே மாதிரி வெல்லமும் நீங்கள் 1/2 டம்ளர் அளவு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா குழைய வெந்து வந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடுவில் இதை ஃபர்ஸ்ட் நெய் சேர்த்துக்கங்க. நம்ம ஆரம்பத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு வறுக்கும் போது சேர்த்தது. அதோட இப்போ நல்லா குழஞ்சு வந்து வெல்லம்லாம் நல்லா கெட்டியாகி வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நெய்யெல்லாம் உள்வாங்கிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. ஏலக்காய் பொடி பண்ணி சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஏலக்காய் தட்டி போடுறத விட இல்லை வெல்லத்தோடு சேர்த்து கொஞ்சம் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கங்க. ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அக்கார வடிசலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பால் நெய் வெல்லம் இது எல்லாமே நமக்கு திகட்ட இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து சேர்ந்து நெய்யெல்லாம் உள்வாங்கி நல்லா வந்துடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யெல்லாம் நல்லா உள்வாங்கிக்கிச்சு. கரெக்டாக நான் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது அந்த திராட்சை முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். திராட்சை முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இதில் மொத்தமாக 1 கப் அளவு அரிசி நான் வேக வச்சிருந்த அரிசியே 1/2 கப் அளவு எனக்கு வந்தது. இதில் 1 கப் அளவுக்கு நெய்யை நான் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்த நெய்யே கரெக்டாக திகட்டாத அளவு தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இப்போ அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. பாயாசத்தில் நம்ம ஆரம்பத்தில் நெய் சேர்த்து பருப்பெல்லாம் வறுக்கிறதோட சரி, அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க மாட்டோம். இதில் 1/4 கப் அளவுக்கு
சாரப்பருப்பு சேர்த்துக்கங்க. பாயாசத்துக்கு சேர்க்கக்கூடிய சாரப்பருப்பு உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. சாரப்பருப்பு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். 12 முந்திரி பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த சாரப்பருப்பு முந்திரி பருப்புலாம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அது வர நீங்கள் அந்த நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. சாரப்பருப்பு கரைஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நான் 3/4 லிட்டர் அளவுக்கு பாலை சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்து இதை நல்லா ஓரளவு பால் நல்லா சூடானதும் நம்ம வேக வச்சிருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஓரளவு சூடானதும் இதை நல்லா அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடானதும் அரிசி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அரிசி பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். 1 கப் அளவுக்கு எனக்கு வேக வச்சிருந்த அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி பால் கூட குறைய சேர்த்துக்கங்க. நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரணும். அது வர நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வர அளவு கிளறி விட்டுருங்க. பால் பொங்கி கீழே ஊற்றிடக்கூடாது. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அரிசி பருப்பெல்லாம் ஓரளவு நல்லா வெந்து வந்ததும் இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்சி வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வெல்லத்தை கூட்டி கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் தான் நல்லா வாசமாக இருக்கும் ஸ்வீட் செய்யும்போது. அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கங்க. இல்லைன்னா சர்க்கரையோட இல்லை வெல்லத்தோடு சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம். நார்மலாகவே குங்குமப்பூ சேர்த்தா ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லைனாலும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த சாரப்பருப்பு முந்திரி பருப்பு இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பெல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும். பால் லைட்டாக திக்காகி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வர கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால்லாம் நல்லா ஓரளவு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்க. அதுக்குன்னு ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க. சூடாகி வரும்போது நல்லா கெட்டியாகி வந்துடும் பாயாசம்லாம். அதனால ஓரளவு தளன்னு இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. பால் ஓரளவு சுண்டி வந்தால் போதும், ரொம்ப சுண்ட விட்டுறாதீங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இந்த மாதிரி தளன்னு இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அதுவே கெட்டியாகி வந்துடும். இப்போ நம்ம சுவையான ஆரோக்கியமான குதிரைவாலி அரிசி பருப்பு பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி சுவையான அக்கார வடிசலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த அரிசி பருப்பு பாயாசம் அக்கார வடிசல் ரெண்டுத்தையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.